ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து 10th புக்கில் ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபங்க்ஷன் டாபிக் தான் பார்த்துட்டு வரோம். இது இப்போ வந்து காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் அந்த டெஃபினேஷன் பேஸ் பண்ணி இப்போ எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்துட்டு வரோம். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து எக்ஸாம்பிள் 1.19 பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து எக்ஸாம்பிள் 1.20 பார்க்க போகிறோம். ஓகேவா? அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெப்ரசன்ட் த ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்துருக்காங்க, அதாவது ஸ்கொயர் ரூட்டில் கொடுத்துருக்காங்க. அஸ் ஏ காம்போசிஷன் ஆஃப் 2 ஃபங்க்ஷன், அதுதான் நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுதா அப்படின்றத காமிக்க போகிறோம். காம்போசிஷன், அதாவது F1 காம்போசிஷன் F2 ரெப்ரசன்ட் பண்ணுதா இந்த ஃபங்க்ஷன், அதை தான் இங்கே வந்து பார்க்க போகிறோம். பாருங்க, நமக்கு கிவனில் கொடுத்ததுக்கு அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். given f of x equal to square root of 2x square minus 5x plus 3. இது வந்து givenல கொடுத்தது. இது வந்து நம்ம என்னன்னா, நம்ம வந்து காம்போசிஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துரு. இதில் வந்து டூ ஃபங்க்ஷன் நம்ம எப்படி செப்பரேட் பண்ணுறது பாருங்க. ரெண்டு ஃபங்க்ஷன் எப்படி பிரிக்க முடியும் பாருங்க. 2x square minus 5x plus, இதை சால்வ் பண்ணிட்டு தான் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுப்போம். சரியா? இதை சால்வ் பண்ணிட்டு தானே நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியும். ஓகேவா? இப்போ தெரியுதா? அப்போ வந்து அதனால தான் இது என்ன சொல்கிறோம், இது வந்து F2, இது வந்து F1 ஃபங்க்ஷன், ரெண்டு ஃபங்க்ஷனாக பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், F2 வந்து 2x square minus 5x plus 3, F1 வந்து ரூட் எக்ஸ். இந்த எக்ஸுக்கு பதிலாக இது சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு வந்து கிவனே கிடைச்சோம். ஸ்டெப்பு தான் நான் ரொம்ப ஈஸி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா பாருங்க, இதை நம்ம சால்வ் பண்ணிட்டு தான் அதுக்கு நம்ம வந்து ஸ்கொயர் ரூட்டே எடுக்க முடியும். சரியா? அப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து டூ ஸ்டெப்பாக இருக்கு. டெஃபினிஷன் என்னன்னா, நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து ஒரு எக்ஸை வந்து இன்புட்டாக கொடுத்தோம்னா அதில் வர்ற அவுட்புட்டை வச்சு இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம இன்புட்டாக கொடுப்போம். அதான் வந்து காம்போசிஷன் ஃபங்க்ஷனோடைய டெஃபினிஷன். சரியா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரெண்டாக பிரிக்கிறதுக்கு வந்து இப்போ வந்து பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பிரிக்கிறதுக்கு எதுவாக தான் சரி, உங்களுக்கு ஃபங்க்ஷனில் வந்து ஒரு ப்ராக்கெட்டாக இருக்கட்டும், இல்லை லாகு கொடுத்துருப்பாங்க, சைனு, அப்புறம் வந்து இந்த மாதிரி ஏதாவது சைனு, காசு, லாகு, ப்ராக்கெட்டு, இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து அதை ரெண்டு ஃபங்க்ஷனாக பிரிச்சுக்கலாம். ஏன்னா வந்து ப்ராக்கெட்டில் இருக்கிறதுமே நம்ம ஒரு சம் கொடுத்தாங்க, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற சம் தான் ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதர். அப்போ வந்து நம்ம ரெண்டு ஸ்டெப்பாக அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது அதை நம்ம ரெண்டு ஃபங்க்ஷனாக பிரிச்சுக்கலாம். ஓகேவா? அதுதான் இங்கே பாருங்கள், இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை தான் சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பீரியட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இதை தான் சால்வ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் எடுப்போம். அப்போ என்னன்னா, இது ஒரு ஃபங்க்ஷன், இந்த ஸ்கொயர் ரூட் ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ f of x ரூட் 2x square minus 5x எடுத்திருக்கோம். இப்போ F2 வந்து இதை எடுத்து எழுதியிருக்கோம். இங்கே நம்ம வந்து இங்கே நேம் கூட மாற்றிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு நேம் மாதிரி தான் இதுக்கு. என்ன எங்களுக்கு இப்போ இதையே F1 கொடுக்குறீங்க, இதையே F2 கொடுக்குறீங்க அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஆனால் வந்து இங்கே நீங்கள் F1ன்னு கொடுத்தீங்க, இந்த ஃபங்க்ஷன் இந்த பாலினாமியலுக்கு F1, இந்த ரூட்டுக்கு வந்து F2ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து சேஞ்ச் பண்ணணும். இங்கே வந்து எதுனா F2 காம்போசிஷன் F1 இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? இங்கே சேஞ்ச் பண்ணால் இங்கே மாற்றணும். ஏன் இங்கே வந்து இப்படி ஆர்டராக நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, புக்லேயுமே அப்படி ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து இன்னர் ஃபங்க்ஷன், இது வந்து அவுட்டர் ஃபங்க்ஷன். ஓகேவா? அதனால தான் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஸ்கொயர் ரூட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு F1 ஃபங்க்ஷன், இது வந்து F2 ஃபங்க்ஷன். நேம் தான் சேஞ்ச். ஓகேவா? நமக்கு வந்து இந்த நேம் கொடுக்குறது இம்பார்ட்டன்ட் கிடையாது, நமக்கு வந்து ஆர்டர் தான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நம்ம இது டெஃபினிஷன்லையுமே உங்களுக்கு என்ன தெரியும், இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு F ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் G ஃபங்க்ஷன் இருக்குது. ஆனால் நம்ம டெஃபினிஷனில் என்ன கொடுத்துருப்பாங்க, C of F of x. இப்படி ஆர்டராக இந்த மாதிரி நம்ம ஆர்டராக எழுதணும். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், வந்து அந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷனில் இன்னர் ஃபங்க்ஷன் எது, அவுட்டர் ஃபங்க்ஷன் எதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். புரியுதா? நமக்கு வந்து இதுதான் இன்னர் ஃபங்க்ஷன், இதுதான் அவுட்டர் ஃபங்க்ஷன். அதாவது என்ன, இதுதான் G, இது வந்து F. ஓகேவா? இது F ஃபங்க்ஷன், இது G ஃபங்க்ஷன். நம்ம வந்து இதை என்ன வேணால் நேம் சேஞ்ச் பண்ணாலும் நம்ம ஆர்டரை கரெக்டாக மாற்றிடக்கூடாது, அதாவது தப்பாக மாற்றிடக்கூடாது. நம்ம கரெக்டாக ஆர்டர் எழுதணும். இந்த ஃபார்மெட்டில் டெஃபினிஷன் படி இந்த G of F of x இந்த ஃபார்மெட்டில் இன்னர் ஃபங்க்ஷன் அவுட்டர் ஃபங்க்ஷன் ஆர்டரில் எழுதணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், F1 of x வந்து ரூட் எக்ஸ், F2 of x வந்து 2x square minus 5x plus 3. சரியா? இப்போ என்ன பண்ண போறோம்னா F1 of F2 of x. இப்போ வந்து இந்த F2 of xக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ F1 of 2x square minus 5x plus 3க்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், இந்த ரூட்டில் போய் இந்த எக்ஸுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு கிவனில் உள்ளதே வந்துருச்சு. அப்போ f of x equal to root 2x square minus 5x plus F1 of F2 of x. அப்போ என்னது, F1 காம்போசிஷன் F2. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? உங்களுக்கு வந்து இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.